அனைவருக்கும் நமஸ்காரம். டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த ஒரு பதிவின் மூலமாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களை பொதுவாக நம் கோவிலுக்கு போகும்போது நிறைய பூஜை பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வருவோம். அதாவது தேங்காய், பழம், பத்தி, சூடம், தாம்பூலம், பூவு, மாலை, நெய், எண்ணெய், பால், தயிர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டு சுவாமிக்கு அர்ப்பணிச்சு சாமி கும்பிட்டு வருவோம். அது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் எடுத்துட்டு போவோம். பூஜை பொருள்னு நம்ம கடையில வாங்கினாலே அது கூட சேர்த்து ஒரு முக்கியமான பொருளையும் சேர்த்து வாங்குறோம். என்னது இது? எலுமிச்சை பழம். அந்த எலுமிச்சை பழத்தோட இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சுவாமிக்கு கொடுத்து பூஜை பண்ணிட்டு வரோம். அத்தனை பொருட்களும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிடுறோம். பூ மாலையெல்லாம் சுவாமிக்கு சாத்திடுறோம். தேங்காய் பழம் எல்லாம் சுவாமிக்கு உடைச்சு வச்சு பத்தி சூடமெல்லாம் ஏற்றி சுவாமி கும்பிட்டு வந்துடும். ஆனா அங்கிருந்து சுவாமி கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்த வாங்கிட்டு வரோம். அந்த எலுமிச்சை பழத்தை பிரசாதமா வாங்கிட்டு வரோம். அதை சுவாமி கிட்ட வச்சு கொடுக்க சொல்லி அர்ச்சகர்கிட்ட சொல்லி அதை நம்ம வாங்கிட்டு வரோம். அத்தனை பொருட்களுக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் அந்த எலுமிச்சை பழத்தைக்கு மட்டும் ஏன்? கேள்வி வரும் இல்லையா? இப்ப நிறைய பொருள் எடுத்துட்டு போறோம். நிறைய பொருள் எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நம்ம பூஜைக்கு கொடுத்துட்டோம். அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு மகத்துவம் அந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குன்னா ஏன்? அப்ப அதுல ஏதோ ஒரு சூக்ஷமம் இருக்கு இல்லையா? அதுல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் மறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஒரு மர்மமான விஷயத்தையும் அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்கணும். பொதுவா எலுமிச்சை பழத்தை நம்ம ஏன் எலுமிச்சை பழம்னு சொல்லணும்? பேச்சு வழக்குல இன்னைக்கும் வேற இடத்துல பார்ப்போம். எலி எல்லா பழங்களையும் சாப்பிடும், கடிக்கும். ஆனா எலுமிச்சை பழத்தை மட்டும் கடிக்காது, சாப்பிடாது. அப்படி எலி மிச்சம் வச்ச பழம்தான் எலுமிச்சை பழங்கிறது பேச்சு வாக்குல இன்னைக்கும் இருக்கு. ஆனா உண்மையிலேயே எலுமிச்சை பழத்துக்கு பேரே வேற. நம்ம சித்த பெருமான்கள் இந்த எலுமிச்சை பழத்துக்கு உண்டான அநேக பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல தேசி பழம் தான் சொல்லியிருக்காங்க. பரிபாஷையில எலுமிச்சை பழத்துக்கு தேசி பழம் தான் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் முதல் கொண்டு எல்லாருமே அதை தேசி பழம் தான் சொல்லியிருக்கு. இப்போ கருவறையிலிருந்து வாங்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்துக்குமே பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை பழத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. எலுமிச்சை பழத்துக்கு எதையுமே கிரகிச்சுக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு தன்மை உண்டு. அது நல்ல சக்தியானாலும் சரி, தீய சக்தியானாலும் சரி, ஒரு தெய்வீக சக்தியானாலும் சரி, எதுவா இருந்தாலும் கிரகிச்சக்கூடிய ஒரு சக்தி அந்த எலுமிச்சை பழத்துக்கு உண்டு. இன்னைக்கும் பார்ப்போம். நமக்கு ஏதாச்சும் திருஷ்டி கழிப்புகள் எடுக்கும்போது அதிகமா எதை பயன்படுத்துறாங்க? எலுமிச்சை பழத்தை அதிகமா பயன்படுத்துவாங்க. அந்த பழத்தை எடுத்து நம்ம தலை, உடம்பு, கை, கால் இது எல்லா பக்கமே சுத்தி எடுத்து கொண்டு போயிட்டு வெளியே உடைப்பாங்க. அப்படி சுத்தி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவான வைப்ரேஷன், அதாவது கெட்ட விஷயங்கள், கெட்ட சக்திகள் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணும்? இந்த எலுமிச்சை பழம் கிரகிச்சு அந்த கிரகிச்சக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணுங்கிறதுக்காக தான் தூரமா கொண்டு போய் அதை ஆத்துல விடுறதோ இல்லை ஏதோ ஒரு பக்கம் உடைச்சு போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இருக்க இந்த பிரசாதமா வாங்கக்கூடிய ஒரு கனியில நிறைய சூட்சமங்கள் மறைஞ்சு இருக்கிறது. பொதுவா கோவில் கருவறைங்கிறது எதனால் கட்டமைக்கப்பட்டது? சாஸ்திரங்களாலும், வேதங்களாலும், சக்தி வாய்ந்த யந்திரங்களாலும், சக்தி வாய்ந்த மந்திரங்களாலும் அமைக்கப்பட்டது. ஒரு கருவறையில இருக்கக்கூடிய அந்த தெய்வ திருமேனி அந்த பீடத்துல பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சக்தி வாய்ந்த ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி அநேக பூஜைகள் செய்து, அநேக மந்திரங்கள் ஜபித்து அதுக்கு உரு கொடுத்து அதுக்கப்புறம்தான் அது சுவாமிக்கு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது போக அந்த தெய்வ திருமேனிக்கு பெரிய யாகங்கள், ஓமங்கள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி புனித நீர் ஊற்றி எல்லாம் அந்த தெய்வ திருமேனி சிலைக்கு ஆகர்ஷணமாகிற மாதிரி செய்வாங்க. அது போல அந்த கோவில்ல அன்றாடம் அந்த தெய்வ திருமேனிக்கு அபிஷேகங்கள் நடக்கும், பூஜைகள் நடக்கும், அநேக மந்திர உச்சாடனைகள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் அந்த தெய்வ திருமேனி கிரகிச்சு வச்சு அப்போ சுவாமி கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழமானது என்ன பண்ணும்? அங்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியும், அங்க இருக்கக்கூடிய மந்திர சக்தியும், எந்திர சக்தியும் கிரகிச்சு அப்போ அங்கிருந்து நமக்கு பிரசாதமா கிடைக்கும் போது அங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? தெய்வத்தினுடைய ஆற்றலும் சக்தியும் அந்த பழத்தின் கூடவே நமக்கு கிடைக்கும். அதனாலதான் கனியை சுவாமி கிட்ட வச்சு நம்ம வாங்கிக்கிறது. எலுமிச்சை பழத்தை அர்ச்சகர்கிட்ட கொடுத்து சுவாமி கிட்ட வச்சு கொடுங்குன்ட்டு நம்ம வாங்குற பழக்கம் எதுக்கு இருக்குன்னா இதுக்கு தான். அப்ப அந்த கனி நம்ம கையில வந்த பிறகு என்ன நடக்கும்? அந்த தெய்வ சக்தியானது சூக்ஷ்ம ரூபத்துல
நம்ம தேகத்துக்கும் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அதை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டில பூஜை ரூம்ல வைக்கும்போதோ, இல்ல வீட்டில ஏதோ ஒரு பகுதியில வைக்கும்போது என்ன நடக்கும் அங்கே? அந்த எலுமிச்சக்கனியிலே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சக்தி வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும், கெட்ட விஷயங்களையும் அப்புறப்படுத்தி, புனிதப்படுத்தி பாதுகாப்பாக வைக்கும். அதுக்காக தான் எலுமிச்சை பழத்தை சுவாமி கிட்ட இருந்து வச்சு எடுத்துட்டு வரும். இதுபோல எலுமிச்சை கனியில அநேக சூக்ஷமான விஷயங்களும் உண்டு. மர்மமான விஷயங்கள் நிறையும் உண்டு. எலுமிச்சை கனியை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம். அந்த அளவுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் உண்டு. அதுபோல ஒரு நல்ல நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு பதிவுல பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சிவாய நமः.